நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, அமைச்சருடைய நிகழ்ச்சியிலே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக இயற்கை இடர்பாடு முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், சட்டமன்ற, நாடாளுமன்ற மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கூட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் திடீரென அரங்கம் முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டது. இதில் அமைச்சர்கள், அதிகாரிகளும் அமர்ந்திருந்த கூட்டத்தில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே நிலைமையை சீர் செய்யும் முயற்சியில் அங்கிருந்த மின் ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இருப்பினும் மின்சாரம் வரும் வரை கூட்டத்தை நிறுத்த விரும்பாத நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அரங்கில் இருந்த பிரம்மாண்ட LED திரையின் வெளிச்சத்தை பயன்படுத்தியே கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். அமைச்சரும் அதிகாரிகளும் அந்த வெளிச்சத்திலேயே இயற்கை இடர்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சரின் கூட்டத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராம்குமார், நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, அமைச்சருடைய நிகழ்ச்சியிலே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக இயற்கை இடர்பாடு முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், சட்டமன்ற, நாடாளுமன்ற மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கூட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் திடீரென அரங்கம் முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டது. இதில் அமைச்சர்கள், அதிகாரிகளும் அமர்ந்திருந்த கூட்டத்தில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே நிலைமையை சீர் செய்யும் முயற்சியில் அங்கிருந்த மின் ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இருப்பினும் மின்சாரம் வரும் வரை கூட்டத்தை நிறுத்த விரும்பாத நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அரங்கில் இருந்த பிரம்மாண்ட LED திரையின் வெளிச்சத்தை பயன்படுத்தியே கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். அமைச்சரும் அதிகாரிகளும் அந்த வெளிச்சத்திலேயே இயற்கை இடர்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சரின் கூட்டத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராம்குமார், மூர்த்தி, தகவலுக்கு நன்றி.